ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபிசிக்ஸ் டீச்சர் விபி கேஷன். நான் என்னோட இன்றைக்கு எங்களோட ஸ்ரீலங்கா ஏ-லெவல் ஃபிசிக்ஸ் பேப்பரை பற்றி கொஞ்சம் கதைக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட ஏ-லெவல் ஃபிசிக்ஸ் ஸ்ரீலங்கா ரிசல்ட்ஸை பார்க்கக்குள்ள ஃபிசிக்ஸில் பாஸ் ரேட் மிகவும் குறைவாக இருக்குது மற்ற பாடங்களோட அப்படிக்குள்ள. மற்றது என்னென்னா, நிறைய பிள்ளைகளுக்கு ஃபிசிக்ஸ் ஒரு கஷ்டமான பாடமாக இருக்குது. ஆகவே இந்த ஃபிசிக்ஸில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ அல்லது பாஸ் பண்ணுறதுக்கோ நாங்கள் வெறுமையான ஹார்ட் ஒர்க் மட்டும் செய்தால் சரி வராது. ஹார்ட் ஒர்க்கோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும். ஸ்மார்ட் ஒர்க் என்று நான் மீன் பண்ணுறது என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த ஃபிசிக்ஸ் பேப்பரை சரியாக செய்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, படிக்கிற டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் எல்லா பிள்ளைகளுக்கும் அனைத்து ஆசிரியர்களும் எங்களோட நாட்டில் சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை, பிள்ளைகளுக்கு இதுக்கான விளக்கமும் இல்லை. ஆகவே நான் ஒரு 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசிக்ஸ் டீச்சர் என்ற வகையில் நான் வழிவகுத்து வச்சிருக்கிற சில டெக்னிக்ஸை நான் உங்களோட பகிர்றதுக்கு முன் வந்திருக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக ஒரு ஃபெயில் லெவலில் உள்ள பிள்ளை அல்லது ஒரு எஸ் லெவலில் உள்ள பிள்ளை. ஒரு ஃபெயில் லெவலில் உள்ள ஒரு பிள்ளையை எஸ் எடுக்க வைக்கிறது எப்படி, அல்லது எஸ் லெவலில் உள்ள ஒரு பிள்ளையை ஒரு பிக்கு கொண்டு போகிறது அப்படி என்று அப்படியான பிள்ளைகளுக்கு இது மிகவும் பயன்படும். ஏ எடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஏ எடுக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிள்ளைகள் எங்கே படித்தாலும் எடுப்பாங்க. எந்த ஊர்லேயோ எந்த டீச்சர்கிட்டையோ எங்கே படித்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ஒரு கைடன்ஸை மட்டும் கொடுத்தால் அவங்க எடுத்துருவாங்க ரிசல்ட்ஸ். அவங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மற்ற எவரேஜான மாணவர்கள் எல்லாருக்கும் இது பயன்படும். எடுக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் அந்த சில உண்மைகளை விளங்கி கொள்ள வேண்டும் தானே. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, எவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வீக் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற கேட்டகரி இருக்குது. ஓகே, ஆகவே நாங்கள் இந்த ஃபிசிக்ஸ் பேப்பரை பற்றி இப்போ நாங்கள் பார்த்தால் எங்களோட ஏ-லெவல் ஸ்ரீலங்கா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஃபிசிக்ஸ் பேப்பரை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் எங்களுக்கு உண்மையாக 50 MCQ வருது, 4 ஸ்ட்ரக்சர் வருது, 4 எஸ்ஸே வருது. இவ்வளவுதான் எங்களோட ஏ-லெவல் பேப்பர். இப்போ இது 11 செக்ஷன்ஸ் இப்போ இருக்குது. இந்த 11 செக்ஷனில் இந்த 11 செக்ஷனும் அவ்வளவு கேள்விகளையும் பிரிந்து வந்தாலும் சில செக்ஷன்ஸ் கூட மார்க்ஸை கேரி பண்ணுது. அப்போ நாங்கள் என்னடால் பேப்பரை முதல் ஃபோக்கஸ் பண்ண வேணும். இப்போ பார்த்தால் இப்போ எம்சிக்யூஸ் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ 50 MCQs. 50 MCQவில் நாங்கள் மெக்கானிக்ஸ் மற்றது யூனிட்ஸ் அண்ட் டிமென்ஷன், அதாவது அலைகளும் பரிமாணமும், மெக்கானிக்ஸ், இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் MCQ 13 அல்லது 14 வருது 50. இதே போல் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், அலைகளும் அதாவது சவுண்ட் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 7, சில வேளை 6, 7, 8 இந்த ரேஞ்சில் வருது. அதே போல் அதுக்கு அடுத்தது தெர்மல் ஃபிசிக்ஸ், அதாவது ஹீட் வெப்பவியலை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 7 or 8, சம்டைம்ஸ் 6, 7, 8 அந்த இதில். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 7 MCQs வருது. எலக்ட்ரானிக்ஸை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 2 இல்லாட்டி 2 MCQ வருது. ஃபீல்ட்ஸ்லேயும் ஒரு 6, 7 MCQs. மெட்ரான் ரேடியேஷன்லேயும் அதே போல் ஒரு 2 இல்லாட்டி 1 சம்திங் அப்படி வருது. அதே போல் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 2 இல்லாட்டி 3 MCQ வருது. ஆகவே இந்த MCQ பிரிந்து வார எங்களோட 50 MCQவில் எத்தனை MCQ என்னென்ன செக்ஷனில் வருதுன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ரக்சர் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முதலாவது ஸ்ட்ரக்சர் மெக்கானிக்ஸ் வருது. இடையில் ஒரு 2000 நீங்கள் 19, 18 அந்த டைமில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரையும் கொண்டு பூத்தினவங்க. ப்ராப்பில் மீள்தன்மை, பாகுநிலை, அதுகளுக்குள்ள உள்ள ப்ராக்டிக்கலை பூத்தினவங்க. சில வேளை அந்த மெக்கானிக்ஸோட அதில் ஒரு பாட்டை மேற்பரப்பு கொண்டு சேர்த்தவங்க, இப்படி செய்தவங்க. ஆனால் இப்போ கூடுதலாக மெக்கானிக்ஸ் தான் வருது. ஸோ இப்போ படிக்கிற பிள்ளைகள் ரெண்டையும் படிக்கத்தான் வேணும். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் மேட்டரையும் போடலாம் அல்லது மெக்கானிக்ஸோட ஸ்ட்ரக்சரில் கம்பைன் பண்ணலாம்ன்றதால இப்போ முதலாவது மெக்கானிக்ஸ். 2வது ஹீட்டில் வருது, தனி கேள்வி ஹீட். 3வது கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், அதாவது சவுண்ட் இல்லாட்டி லைட்டில் வருது.
4வது எலக்ட்ரிசிட்டியோட எலக்ட்ரோ மேக்னட்டிசம், அதாவது அந்த மின்காந்த தூண்டல் அதுகளையும் சேர்த்து ஓட்டமின்னியலோட போடுறாங்க. இந்த 4 தான் ஸ்ட்ரக்சருக்கு வரப்போகுது. இதே போல் இசை எடுத்தோம்னு சொன்னால் 5வது வந்து கட்டாயம் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் வருது. 5வது எப்படியும் மெக்கானிக்ஸ். 6வது பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்ட் இல்லாட்டி லைட் வருது. 7வது உங்களுக்கு உண்மையாக இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வருது. 8வது ஃபீல்ட்ஸ் வருது. ஃபீல்ட்ஸில் 9வதுல ஏ பார்ட் பி பார்ட்ன்ற 2 பிரிவு. ஏ பார்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி வருது, பி பார்ட் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி செய்தால் எலக்ட்ரானிக்ஸ் செய்ய இயலாது, அது சாய்ஸ் கேள்வி. 10வது பார்த்தீங்கன்னா அதே போல் ஹீட் ஏ பார்ட், பி பார்ட் வந்து ரேடியேஷன், அதுவும் சாய்ஸ். ஆகவே நீங்கள் இதில் 8 எஸ்ஏஸில் உண்மையாக செய்ய வேணும், 4 தான். அப்போ நாங்கள் இப்போ இந்த பேப்பரை பொறுத்தவரையில் நாங்கள் மிக முக்கியமான செக்ஷன்ஸ் என்னென்று பார்த்து அதை கூட ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேணும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மெக்கானிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸை பாருங்க, எம்சிக்கு ஒரு 13 வருது. அப்போ 13 மார்க்ஸ். ஒரு எம்சிக்கு ஒரு மார்க்ஸ், 100க்கு ஓகே 13 மார்க்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100க்கு 5 மார்க்ஸ். இப்போ 13 மஞ்சும் 18 மார்க்ஸ். ஒரு எஸ்ஏக்கு 7.5, அப்போ அவ்வளவு 25.5, அதாவது அன்னளவாக 25 மார்க்ஸ். அதாவது மெக்கானிக்ஸுக்கு வந்து பேப்பரில் 25 மார்க்ஸுக்குரிய வினாக்கள் வருது. ஆகவே ஏலெவல் சிலபஸ்லேயே 1/4 ஆஃப் த பேப்பர் மெக்கானிக்ஸில் இருக்குது. அது மெக்கானிக்ஸ் என்னது மிக முக்கியமான செக்ஷன் அல்லோ, 25 மார்க்ஸ். அப்போ மெக்கானிக்ஸை நாங்கள் கட்டாயம் தனியாக படிக்க வேண்டும். அதே போல் எடுத்து பார்த்தோம்னா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், சவுண்டும் லைட்டும், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எம்சிக்யூஸ் 7 வருது, 7 மார்க்ஸ். சவுண்ட் இல்லாட்டி லைட் மாறி மாறி வருது, ஸ்ட்ரக்சர் உண்டு. ஆகவே அதில் 5 மார்க்ஸ், 12 மார்க்ஸ், 7 3 10 12 மார்க்ஸ். அதே போல் எஸ்ஏயில் கொண்டு வருது, அதுவும் மாறி மாறி வரும், சவுண்ட் அல்லது லைட். அதுலேயும் ஒரு 7.5, அப்போ 19.5, அப்போ அன்னளவாக 19 மார்க்ஸுக்கு அதில் வருது. இதே போல் ஹீட் எடுத்தீங்கன்னால் அதுலேயும் ஒரு 7 எம்சிக்யூக்கு, ஸ்ட்ரக்சருக்கு 5, எஸ்ஏக்கு 7.5, அதுக்கும் 19 மார்க்ஸ். எலக்ட்ரிசிட்டியும் இதே போல் எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏன்னு 19 மார்க்ஸுக்கு வருது. ஆகவே நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த பேப்பரில் மெக்கானிக்ஸ், அடுத்தது வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, தெர்மல் ஃபிசிக்ஸ், அது ஹீட், இது 4 மிக முக்கியமான செக்ஷன். ஏனென்றால் அனைத்து விதமான எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ என்ற எல்லா கேள்விகளும் வருது. ஆகவே ஒரு ஏலெவலுக்கு ரெடியாகிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர் என்ன செய்யணும், இந்த 4ஐயும் முதல் படிவாக படிக்க வேணும். இந்த 4ஐயும் படித்தாலே நீங்கள் மிக எளிதாக சி கூட எடுக்கலாம், நீங்கள் ஷூராக படித்தால். பாருங்க, இப்போ மெக்கானிக்ஸில் நான் எம்சிக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு 13, சவுண்ட் லைட்டில் ஒரு 7, 20, எலக்ட்ரிசிட்டியில் ஒரு 7, 27, ஹீட்டில் ஒரு 6, 7, 35 எம்சிக்குள்ள 30 சரி எடுக்கிறீங்கன்னு வைப்போம், 30 மார்க்ஸ். அங்கால பாருங்க, ஸ்ட்ரக்சரில் 20 வருது, சரி அதில் ஒரு 10 மார்க்ஸ் எடுங்களேன், 40 மார்க்ஸ். அங்கால எஸ்ஏ பார்த்தீங்கன்னா அதில் 30, இது இந்த 4லேயும் இருக்குது, அதில் ஒரு 15 எடுங்கோ, 55 மார்க்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இப்படி தான் பேப்பர் இருக்குது. இதுக்காக நான் மற்ற செக்ஷன்ஸை படிக்க வேணாம்னு சொல்லலை. இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள மாணவர்கள் முதல் இதை 4ஐயும் வடிவாக படிச்சிங்கன்னா மற்றதில் எம்சிக்கு படிக்கலாம். அப்போ நான் கூடுதலாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு சொன்னால், இந்த மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, தெர்மல் ஃபிசிக்ஸ், ஹீட், அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஈஸியானது. இதுபோல படித்தால் 5 செக்ஷன், 5 எஸ்ஏ நீங்கள் ரெடியாகி போகிறீங்க. ஒன்றை வந்து சாய்ஸில் வச்சுட்டு 4 செய்யலாம். இப்போ என்னென்றால் இலங்கையில் உண்மையாக வந்து எங்களோட டீச்சர்ஸும், கிளாஸ் செய்கிற டீச்சர்ஸ் பிஸ்னஸ் மைண்டில் வந்து பிள்ளைகளுக்கு சரியான ஒரு பேப்பர் பற்றிய விளக்கத்தை சொல்கிறதும் இல்லை. எல்லா செக்ஷனையும் படி என்று சொன்னால், இப்போ சில உண்மையாக நான் இப்போ எடுத்துக்கொண்டால், இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா, உண்மையாக எலக்ட்ரானிக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 2 எம்சிக்கு 2 மார்க்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சர் 5 மார்க்ஸ், என்ன சாரி ஸ்ட்ரக்சரில் ஒரு எஸ்ஏ 7.5, அப்போ ஒரு 9.5 மார்க்ஸுக்குரியது மட்டும் வருது. ஆனால் அந்த எஸ்ஏ வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி செய்தால் செய்ய இயலாது. இந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்றது நீங்கள் கட்டாயமாக விழுந்து படிக்க வேண்டிய செக்ஷனா என்றால் உண்மையாக இல்லை. ஏனென்றால் அந்த கேட்ஸில் ஒரு கேள்வி வரும், இன்னொரு எம்சிக்கு 2 அப்படி வரப்போகுது. அப்புறம் இக்கட்டான நிலையோட பிள்ளை எலக்ட்ரிசிட்டியை வடிவாக படித்தால் எலக்ட்ரானிக்ஸை உங்களோட A-level எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் படிக்க தேவையில்லை.
பட் ஒரு பெர்ஃபெக்டாக முன்னுக்கு இருந்து படித்து வர பிள்ளை வந்து எல்லா செக்ஷனையும் படிக்க வேணும். அது எல்லாம் படிக்க வேணும். நான் சொல்கிறது ஒரு கிட்டான நிலைமையில் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 months 3 monthஸில் ஒரு சி அல்லது எஸ் எடுக்கிற பிள்ளை. அதே போல் மெட்ரன் ரேடியேஷன். இப்போ நீங்கள் ஹீட் செய்தால் ரேடியேஷன் ஏனாது. ஆகவே நீங்கள் ஹீட்டில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிற ஃபிட்டாக இருந்தீங்கன்றால் நீங்கள் வந்து ரேடியேஷனை படிக்காமலே போகலாம். இப்படியான சில உண்மைகள் இருக்குது. ஆனால் டீச்சர்ஸ் வந்து இதுகளெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னென்றால் ஒன்று பிஸ்னஸ் மைண்ட், உங்களை கடைசி நேரம் வரையும் வச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு செகண்ட் ஷே படிக்கிற பிள்ளையாக இருந்தால் கட்டாயம் எல்லா செக்ஷனையும் படிக்கிறது இல்லை. ஏனென்றால் அவருக்கு நீங்கள் இன்னும் செக்ஷன்ஸை படிக்க உங்களுக்கு சாய்ஸ் கூடும். ஆனால் நீங்கள் என்னதான் சாய்ஸ் கூடுனாலும் நீங்கள் 8 செக்ஷனையும் படிச்சுட்டு போனாலும் ஒன்லி 4 செக்ஷன் தான் நீங்கள் அங்கே செய்யலாம். எஸ்ஏ 4 தான் செய்யணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு எஸ்ஏ 4 எஸ்ஏ செய்ய போகிறீங்கன்னா, ஒரு ஏ எடுக்க போகிறீங்க, எஸ்ஏ 4 செய்யணும் என்றால் ஒரு எவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும்? குறைஞ்சது 20 வருஷம் பாஸ் பேப்பர்ஸ். இப்போ மெக்கானிக்ஸில் 20 வருஷம் அல்லது 25 வருஷம் 2020 2024 வரையும் உள்ள அவ்வளவு எஸ்ஏ நீங்கள் செய்து பார்த்து போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இதில் சும்மா சொல்கிறேன், ஒரு 24 அல்லது 25 வருஷம் எஸ்ஏ. எப்பவுமே ஒரு செக்ஷனுக்கு 25 வருஷம் எஸ்ஏ, 5 செக்ஷனுக்கு 125 எஸ்ஏ நீங்கள் செய்ய வேணும். அப்படி தான் நீங்கள் ரெடி ஆகிறது ஏ எடுக்கிறதுக்கு அல்லது நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கெல்லாம். ஆகவே நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு மெயினாக மெக்கானிக்ஸ், அடுத்தது வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், அடுத்தது தெர்மல் ஃபிசிக்ஸ் ஹீட், அடுத்தது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், இது இவ்வளவையும் தெளிவாக படிச்சிங்கன்றாலே நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் ஒரு கட்டான சூழ்நிலையில் என்றதை நான் தெரிவிக்கிறேன். இதை விட எந்த ஆன்லைன் ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் Zoom மூலம் இலங்கை பூராவும் உள்ள மாணவர்களுக்கு நடத்தப்படுது. விரும்பியவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. என்ன டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.